நான் பிக் ஃபேன் கமலோட தீவிர ரசிகன். ஸோ விக்ரம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன். ஸோ பெரிய டிசப்பாயின்ட் தான் படத்தில். பெரிய எதிர்பார்ப்போட தான் நிறைய விஷயம் இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஸோ டைலாக்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சினிமாட்டிக் சம்மந்தமான எந்த ஒரு விஷயங்களுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் ஹைலி டிசப்பாயின்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் மேபி வேணா ஃபைன். ஸோ சாங்ஸ் எல்லாம் வேணா ஃபைனாக இருந்துச்சு. மற்றபடி பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம், பெரிய ஏமாற்றம் தான். மற்றபடி இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை நான் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஆளுங்களே நம்ம செஞ்ச தப்பே நம்ம வந்து எந்த அளவுக்கு திருத்தணும், வீட்டை திருத்தணும், அப்புறம் தான் நாட்டை திருத்தணும். ஸோ அதனால நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், வீட்டு குடும்ப ஆளுங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ள தப்பை நம்மளே பார்க்கணுங்கிற ஒரு கருத்து வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த தெளிவு பண்ண விதம் வந்து போர்ட்ரே பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான கருத்தாக இருந்துச்சு. அதான் அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல் தான். நீங்க இந்த படத்துக்கு 5 out of 5 ரேட்டிங் கொடுத்தீங்க? 5 out of 5 என்னை பொறுத்தவரையும் கமல் ஃபேனாக இருந்துட்டு உண்மையை தான் சொல்லணும். ஸோ ட்ரூ ஃபேன் வந்து என்னன்னா, எப்படி இருந்துச்சோ அப்படியே சொன்னாதான் அது உண்மையான ஃபேன். நல்லா இல்லாத நல்லா இருக்குன்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது ஆஸ் அ ஃபேன் பேஸா. ஸோ 5க்கு என்ன கேட்டால் 2 கொடுப்பேன். தமிழ் சினிமா தவிர நம்ம சங்கர் சார் தான் பெருசா பேசுவோம். கண்டிப்பா அவரோட படம் வந்து இவ்வளவு நீங்க லோவா சொல்றதுக்கு அதனாலதான் நானும் சங்கர் சாருங்கிறது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம். ஸோ உலக நாயகனோட சேர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப தெளிவா இருக்கு. அதை போர்ட்ரே பண்ண விதம் தான் கொஞ்சம் நல்லா இல்லைங்கிறேன். ஸோ மக்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த ஒரு விதம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி படத்தோட கதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு கிளாரிட்டியோட கொண்டு வந்திருக்கலாங்கிற ஒரு சின்ன கருத்து மட்டும். அதான் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் அந்த பார்ட் 2 மிஸ் ஆயிருக்கு? ஆக்சுவலாக பார்ட் 1ல் வந்து அந்த கருத்து வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த கிளாரிட்டி வந்து என்ன விஷயங்கிறது வந்து தெளிவாக போட்டுறியாச்சு. இதில் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக எதுவுமே போட்டே ஆகலை. அது ஒன்று தான் பெரிய விஷயமா, பெரிய டிராபேக்காக நான் பார்க்குறேன். நீங்க அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம கமல் சார், நம்ம சங்கர் சாருமே அவுடேட்டட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா படத்தை பார்த்தா ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா அவுடேட்டட் தான் படத்தை பார்க்க. ஏன்னா உட்கார முடியல, ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப எதிர்பார்ப்போட கொண்டு போகணும். ஸோ இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஸோ அடுத்தடுத்த வர சீன்களாக இருக்கட்டும், ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ரொம்ப சோர்வாக்கிருச்சு. அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டு. இப்போ படம் முடிஞ்சு ஃபிலிம் பை ஷங்கர்னு போகிறாங்க, முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சு எல்லாம் எந்திரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக பார்ட் 3க்கு உண்டான சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஒன்றும் நல்லா இருக்கு மாதிரி தெரியல.